6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் மேக்ஸில் செவ்வகத்தின் சுற்றளவு பரப்பளவு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ செவ்வகம் அப்படின்னா என்ன இருக்குன்றது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ செவ்வகம் எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், நம்மளுடைய பிளாக் போர்டு சொல்லலாம், நம்மளுடைய புக்கு சொல்லலாம், நோட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் செவ்வக வடிவத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா செவ்வகத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 4 பக்கத்தில் அடைப்பட்டு இருக்க உருவத்துக்கு பேர் என்னது, செவ்வகம் சொல்கிறோம். இப்போ என்ன 4 பக்கங்களால் அடைப்பட்டிருக்குது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும், அளவில் சமமாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க, இது ஒரு கண்டிப்பாக இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 4 சென்டிமீட்டரும் நம்மளே வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக இதுவும் 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ அப்போ எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும், அதே நேரம் எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதனுடைய நீளம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை வந்து நம்ம வந்து நீளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்போசிட் பகுதியும் நீளம் தான். ஸோ நீளம். அடுத்தது இது வந்து அகலம், சிறிதாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் அகலம். ஸோ அப்போ இருக்கிற அந்த பக்கத்துக்கு பேர் வந்து அகலம் சொல்கிறோம். ஸோ இது வந்து பி அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். அகலம்னா என்னது, பி. நீளம்னா என்ன லெட்டரில் குறிக்கிறோம் அப்படின்னா எல். ஸோ எல்லுங்கிறது நீளம், பிங்கிறது அகலம். ஸோ இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 × L + B. 2 × L + B, 2 பெருக்கல் நீளம் ப்ளஸ் அகலம். ஓகேவா? ஸோ அலகுகள் அப்படின்னு போடுவோம். செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா நீளம் × அகலம் சதுர அலகு. நீளம் × அகலம் சதுர அலகு. அதனால் ஷார்ட்டாக L × B சதுர அலகு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்னா நீளம், B என்பது அகலம். ஸோ இப்போ பயிற்சியில் இருக்கிற கணக்கை பார்த்துக்கலாம். பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1ல் இந்த அட்டவணை கணக்கை பார்க்க போகிறோம். ஸோ 1ல் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, தெரியாத அளவுகளை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் நீளம் வந்து எவ்வளவு, 5 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர், சுற்றளவு என்னன்னு பார்க்கணும், பரப்பளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். எதுக்கு, செவ்வகத்திற்கு. ஸோ நீளம் அகலம் அப்படின்னு கொடுத்தாலே கண்டிப்பாக அது என்னது, செவ்வகத்தினுடைய அளவுகள் தான். ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, நீளம்னா நமக்கு எல்லுன்னு தெரியும். ஸோ அது வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்தது அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்தது சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2 × L + B அலகுகள். 2 × L எவ்வளவு நமக்கு 5 + B எவ்வளவு 8. ஸோ 5 + 8 எவ்வளவு 13. 2 × 13 26 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுரும். ஸோ இப்போது சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, L × B. ஸோ எல்லையும் பியையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கி சதுர அலகு சதுர சென்டிமீட்டரில் ஆன்சர் போட போகிறோம். ஸோ பரப்பளவு = L × B சதுர அலகு. ஸோ = 5 × 8 அப்படின்னு போடுறோம். நீளம் என்ன 5, அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 5 × 8 40 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் போட்டுரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சம்மில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீளம் வந்து 13 சென்டிமீட்டர், அகலம் என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு வந்து 54 சென்டிமீட்டர், அதே மாதிரி நம்ம பரப்பளவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நீளம் எழுதிக்கலாம், கொடுத்துருக்கிறதுலாம் எழுதிக்கலாம். ஸோ நீளம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம். L = 13 சென்டிமீட்டர். பார்த்தோம் அப்படின்னா B என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் சுற்றளவு = எவ்வளோ அப்படின்னா 54 சென்டிமீட்டர். ஓகேவா?
54 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சுற்றளவு ஃபார்முலா போட்டு தானே நமக்கு சுற்றளவு கிடச்சிருக்கும். சுற்றளவு ஒரு ஃபார்முலா போட்டு தான் நமக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் சுற்றளவுக்கு 2 × L + B = 54. ஸோ 2 × L எவ்வளவு? 13 + B எவ்வளவு? தெரியாது. B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 54 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போது எனக்கு வந்து 13 + B இருக்குது, இந்த சைடு வச்சுக்கிறேன். 54 பெருக்கல் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா /2ன்னு ஆகிடும். ஸோ வகுக்கிறோம். 1 2 2, 5க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 2 2 4, மிச்சம் ஒரு 1 வந்துச்சுன்னா 14. ஸோ இப்போ இருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 27. எத்தனை 2? 14. 7 2 14, அப்போ 27. ஸோ B வேணும் அப்படின்னா 27 - 13. ஸோ எவ்வளோ வரும் நமக்கு அப்படின்னா, B வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 14 வரும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ L 13, B வந்து 14. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்தது நம்ம இதனுடைய சுற்றளவு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ இதில் நம்ம பரப்பளவு போடலாம். ஸோ L வந்து நமக்கு வந்து 13 ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, B வந்து 14 நமக்கு தெரியும். ஸோ இந்த சம்முக்கு பரப்பளவு கண்டுபிடிப்போம். பரப்பளவில் L × B. ஸோ L எவ்வளவு அப்படின்னா L × B சதுர அலகு. ஸோ L வந்து சம்மில் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க 13ன்னு எழுதியிருந்தோம். B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். Lக்கு வந்து 13 போடணும். இன்ட்டு எவ்வளவு? 14. ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 182 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போது அடுத்த சம்மில் பார்க்குறோம். ஸோ சம் நம்பர் 3 பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்றது பாருங்கள். ஸோ சம் நம்பர் 3ல் நீளம் வந்து அவங்க கொடுக்கல, அகலம் வந்து கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர், சுற்றளவு கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர். நம்ம பரப்பளவு என்னென்னு கண்டுபிடிக்கணும். நீளம் என்னன்னு தெரியாது, அகலம் வந்து 15 சென்டிமீட்டர், சுற்றளவு 60 சென்டிமீட்டர், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். ஸோ என்ன இல்லை அப்படின்றது பார்க்கலாம். நீளம் இல்லை, அதை விட்டுருங்க. ஸோ அகலம் வந்து B அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ B = 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? அடுத்தது சுற்றளவு கொடுத்துருந்தாங்க. செவ்வகத்தின் சுற்றளவு வந்து = 60 சென்டிமீட்டர். ஸோ சுற்றளவு ஃபார்முலா போட்டு தான் நமக்கு சுற்றளவு வந்திருக்கும். ஸோ 2 × L + B = 60. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? 60/2ன்னு கொண்டு வந்துடலாம். Lக்கு எவ்வளோன்னு தெரியாது, B வந்து எவ்வளோ அப்படின்னா 15. ஓகேவா? L + B இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2 2, 3 2 6, 32 60 இல்லையா. ஸோ அதனால் 32 60 30 போட்டோம். ஸோ இப்போது L = +15 இந்த சைடு போச்சு அப்படின்னா -15 அப்படின்னு ஆகிடும். ஸோ 30 - 15. ஸோ L = 15 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போது இதுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா L வந்து 15, Bயும் 15 நமக்கு. ஸோ இப்போது இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா L × Bங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அப்போது பரப்பளவு = செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B சதுர அலகு =
15 பார்த்தோம். எல்லு 15, பியும் எவ்வளவு 15. ஸோ 15 பெருக்கல் 15 பெருக்கினீங்கன்னா 225 சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்க வரும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ தேர்ட் சம்முக்கு நம்ம ஆன்சர் போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம்முக்கு போகிறோம். ஸோ ஃபோர்த்து சம்மில் ஃபோர்த் சம் என்னென்னு பார்க்குறோம். ஃபோர்த் சம்மில் நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், அகலம் வந்து என்னென்னு நமக்கு தெரியாது, சுற்றளவு என்னன்னு தெரியாது, பரப்பளவு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 120 சதுர மீட்டர் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் சென்டிமீட்டர் போட்டோம். அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம சம செய்யணும். எல்லாமே சென்டிமீட்டர்னு நம்ம எழுதிடக்கூடாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீளம் எல் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர். அதுக்கப்புறம் அகலம் கிடையாது, சுற்றளவு கிடையாது, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 120 சதுர மீட்டர். இப்போது பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, எல் இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 120. எல் இன்ட்டு பி சப்ஸ்டியூட் பண்ணி தான் நமக்கு 120 அப்படின்றது கிடச்சிது. ஸோ எல் வந்து எவ்வளவு அப்படின்னா 10, பி வந்து நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 120. ஸோ பி வேணும் அப்படின்னா 120 பை எவ்வளவு 10. ஸோ இது கேன்சல் ஆயிடுது, 0 0. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ எல் வந்து 10 மீட்டர், பி வந்து 12 மீட்டர். அடுத்தது சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். எல் வந்து 10 மீட்டர், பி வந்து 12 மீட்டர் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். சுற்றளவுக்கு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அலகுகள். ஸோ அப்போது 2 இன்ட்டு 10 + 12. ஸோ 10 + 12 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 22. 2 இன்ட்டு 22 பார்த்திங்கன்னா 44 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருது சுற்றளவு. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ 5வது சம் பாருங்கள். அடுத்தது அடிகளில் கொடுத்துருக்காங்க. நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 4 அடி நீளம் வந்து கொடுக்கல, அகலம் வந்து 4 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீளம் கொடுக்கல, நீளம் வந்து கொடுக்கல, பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. அகலம் வந்து 4 அடி, சுற்றளவு என்னன்னு தெரியாது, பரப்பளவு அது நமக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு வந்து 20 சதுர அடி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, அகலம் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 4 அடி. அப்போது சுற்றளவு என்னன்னு நமக்கு தெரியாது, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ பரப்பளவு ஈக்குவல் டு 20 சதுர அடி. ஓகேவா. சதுர அடின்றது அவங்க கொடுத்துருக்காங்க. சதுர அடி. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பரப்பளவுடைய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல் இன்ட்டு பி. எல் இன்ட்டு பி போட்டு தான் எனக்கு 20 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கும். ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஸோ ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் போடுறோம். ஸோ எல் என்னன்னு தெரியாது, பி வந்து 4 ஈக்குவல் டு 20. ஸோ அப்போது எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 20 பை எவ்வளவு 4. 1 நாள் 4, 5 நாள் 20. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 5 அடி. ஸோ இப்போ என்ன பண்ணோம், பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சுற்றளவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுற்றளவு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு எல் என்ன கிடச்சிது அப்படின்னா 5 கிடச்சிது. அகலம் வந்து 4 அடின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல் இஸ் 5 இல்லையா. ஸோ எல் வந்து
L is equal to 5 5 அடி, B is equal to 4 அடி. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஸோ செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி. 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அலகுகள். ஸோ 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படிங்கும்போது 5 + 4. ஸோ 2 இன்ட்டு 9 அப்படிங்கும்போது 18 அடி, 18 அடி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 4 சம் வந்து நம்ம 5 சம் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம் 3.1ல். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க.